உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். யாரு ட்ரீம்ல இருக்கா? நீயா இல்ல நானா? சூர்யா என்ன சொல்லி சத்தியம் பண்ணிருக்கான்? அண்ணம்மா இல்லாம இந்த மேரேஜ் இல்ல. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வேலை கூட ஸ்டார்ட் பண்ண கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்கான். கவனிக்கலையா? சூர்யாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும். அவன் கொடுத்த வார்த்தைய காப்பாத்துறவன். அத சொல்லிதானே நீயும் அம்மாவும் சத்தியம் வாங்குனீங்க. அம்மம்மா பர்சனல் டூர் முடிச்சிட்டு வர்றதுக்கு இன்னும் டைம் இருக்கு. அது போதும். அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். டெஃபினட்டா உன்னால அது முடியாது. அதுக்குள்ள நான் உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி காமிக்கிறேன். கெட்டது நினைக்கிற நீயே இவ்ளோ திமிரா கான்பிடென்ட்டா இருக்கும்போது எப்பவுமே இந்த குடும்பத்தை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிற நான் எவ்ளோ கான்பிடென்ட்டா திமிரா இருப்பேன். இந்த கல்யாணத்தை நிறுத்தி உன்னோட கனவை பகல் கனவா ஆக்கி காட்டுறேன். பார்க்கலாம் யார் சவால்ல ஜெயிக்கிறாங்கன்னு. உன்னை விட கேவலமான ஒருத்தன் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளைங்கிற பேர்ல வந்தான். அவனையா அடிச்சு துரத்திட்டேன். அவனோட கம்பேர் பண்ணும்போது நீ எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அடுத்தவங்கள சொல்றதுக்கு முன்னாடி நாமளும் அப்பப்ப மிரர்ல பாக்கணும். இப்போ உன் ஃபேஸ மிரர்ல போய் பாரு. யாரு ஃபேஸ் சகிக்கலன்னு தெரியும். இங்க பாருங்க சித்தப்பா, உங்களால நான் ஏற்கனவே நிறைய பண்ணிட்டேன். என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க. நயா பைசா கிடையாது. டேய் சண்முகம், நான் உன்னை என் அண்ணன் பையன் மாதிரியாடா பார்த்தேன். நான் உனக்கு எவ்வளவோ பண்ணிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பாருடா. அதெல்லாம் நினைச்சு பார்த்து தான் சொல்றேன். நயா பைசா கிடையாது. ஐயோ டேய் சண்முகம், ஆபீஸ்ல நீ கையெழுத்து போட்டு எத்தனை பேர் சம்பளம் வாங்குறாங்க? ஒரு 20,000 ரூபாய் அட்ஜஸ்ட் பண்ணி எனக்கு நீ கொடுக்க முடியாதா? டேய் நீ சும்மா கூட கொடுக்க வேணாம்டா, கடனா கொடுறா. அடுத்த மாசமே நான் திருப்பி கொடுத்துறேன்டா. யாரு நீங்க? வாங்கின காசை திருப்பி கொடுப்பீங்க. இந்த கதையெல்லாம் வேற யார்கிட்ட சொல்லுங்க சித்தப்பா. இதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. டேய் சங்கரா, இது வரைக்கும் நீ பார்த்த சித்தப்பா வேற, இனிமே நீ பார்க்க போற சித்தப்பா வேற. நான் கொடுத்த வாக்க காப்பாத்து வேண்டா. இத பாருங்க சித்தப்பா, நீங்க தலை கீழே நின்னு தண்ணி குடிச்சாலும் ஒத்த பைசா தரமாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஒத்த பைசா இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக தலைகீழ தண்ணி குடிக்கணும்? இவனே ஒரு வெத்துப்பய. இவங்கிட்ட போய் நான் பணம் கெட்ட பாரு, என் புத்திய செருப்பால அடிக்கணும். 20,000 ரூபாய் தானா மாமா? ஆமாம்மா. நல்ல மனசு. ஆனா குடுக்க முடியலையே. அப்புறம் எதுக்காக நீட்டி 20,000 ரூபாய்னு கேட்ட? இல்ல மாமா, நானே 5க்கும் 10க்கும் அப்பா புள்ள 2 பேர்கிட்டயும் அலாடிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும்ல மாமா, சந்துரு படிக்கும் போதோ இல்ல வெட்டியா ஊர் சுத்தும் போதோ அவங்க அப்பாக்கு தெரியாம எவ்வளவு காசு கொடுத்திருப்பேன். இப்பவும் என்னால கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நிலைமை இப்படி மாறி போச்சு மாமா. நான் உங்ககிட்ட வந்து புலம்புனா பதிலுக்கு நீ என்கிட்ட புலம்புற. பணத்தை தேடித்தான் அலையறேன். கிடைச்சா உனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு போறேன். இதுல ஒன்னும் குறைச்ச இல்ல. ஐயோ இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க மாமா. ரூபாய் இருக்குமா? ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மாமா? அண்ணா வாங்க இங்க. மேடம் இந்த 20,000 வெச்சுக்கோங்க. வேலைய ஆரம்பிங்க. வரேன் சார். பணம் எனக்கு கொடுக்கலையாமா? உங்களுக்கு எதுக்கு மாமா பணம்? எனக்குன்னா எனக்கே இல்லம்மா.
ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்காக கேட்டம்மா. ஏழைக்குன்னா உதவி பண்ணிதான் ஆகணும். நானும் அதான் பண்ணேன். இப்போ நம்ம சூர்யாவுக்கும் சாமானியாக்கும் கல்யாணம் நல்லபடியா நிச்சயமாச்சுன்னா 5000 பேருக்கு அன்னதானம் போடுறதா வேண்டிக்கிட்டேன். அதுக்கு அட்வான்ஸ் தான் கொடுத்து விட்டேன் மாமா. அப்படியாம்மா, நல்ல விஷயம் தான். அம்மாடி, எனக்கு கூட ஒரு 20,000 ரூபாய் தேவைப்படுது. கொஞ்சம் அதுக்கு பணமா என்கிட்டயா? இல்லையே, எனக்குள்ள வேலை இருக்கு. உங்ககிட்ட இருக்காது ஒண்ணு. எல்லா பரதேசிக்கிட்டையும் கேட்டாச்சு, ஒருத்தனும் பணம் கொடுக்கலையே. இன்னும் சாரதா ஒருத்தி தான் பாக்கி. நாராயணா, ஒரு 20,000 ரூபாய் உன்னால புரட்ட முடியலையாடா? என்னடா உன் நிலைமை இப்படி ஆயி போச்சு? தாத்தா தாத்தா, யாரு நம்மள தாத்தான்னு கூப்பிடுறது? இந்த வாண்டா, என்ன விஷயம்? சூர்யா அண்ணா உங்களை கூப்பிட்டாரு. சூர்யாவா? சூர்யா என்னதுக்கு கூப்பிட்டான்? தெரியல தாத்தா, உங்ககிட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ஓ சரி, நீ போ, நான் வரேன். இவன் எதுக்கு நம்மள வர சொன்னா? நாம எந்த தப்புமே பண்ணலையே. பண கடனா தானடா கேட்டேன். ஐயோ, 5 நிமிஷம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறானுங்க. ஏதாவது பீதியை கிளப்பிக்கிட்டே இருக்கானுங்க. சூர்யா, ஐயோ, இவன் வேற கூப்பிட்டுருக்கான். இவன் என்னத்த சொல்ல போறானோ தெரியலையே. சூர்யா, நீ என்ன உடனே இங்க வர சொன்னியாமே? ஆமா, எல்லார்கிட்டயும் 20,000 அமௌண்ட் கேட்டிருக்கீங்களாமே, உங்களுக்கு எதுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட்? அவ்வளவு பெரிய இல்லப்பா. ஐயோ, இந்த நேரம் பார்த்து வாய் வளருதே. சரி, எது வேணா இருந்துட்டு போகுது. எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. உங்களுக்கு தேவையான காசை நான் கொடுக்கறேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுப்பா. யார் யாருக்கோ என்னென்னமோ உதவி பண்ற, உனக்கு பண்ண மாட்டேடா. என்ன பண்ணணும்? என்ன யோசனை என்கிட்ட சொல்லுப்பா, நான் செய்யறேன். எனக்கு சமந்தா பத்தி டீடைல்ஸ் தெரியணும். அவ யாரு, என்ன, அவங்க அம்மா அப்பா யாரு, இது எல்லாமே எனக்கு தெரியணும். இது எல்லாம் தான் எனக்கு தெரியுமே. வாட்? சமந்தா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லுங்க, சமந்தாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா. என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டேன். உனக்கு என்ன சமந்தா பத்தி டீடைல்ஸ் வேணும், அவ்வளவுதானே? கொஞ்சம் டைம் கொடு, அவ ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். தேங்க்ஸ். இருப்பா. என்ன போற? 20,000 ரூபாய் பணம் தரேன்னு சொன்னியே. முதல்ல வேலையை முடிங்க, அதுக்கப்புறம் நான் பணத்தை கொடுக்கறேன். பயலகெல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கானுங்க. ஐயோ, எப்படியாவது இந்த வேலையை முடிச்சு இவங்கிட்ட இருந்து 20,000 ரூபாயை வாங்கி அந்த ரவுடிங்க கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். இல்ல ஏற்கனவே ட்ரவுசரோட உட்கார வச்சானுங்க. பணம் மட்டும் இல்ல, அதையும் அவுத்துருவானுங்க. நானேதான். என் முகத்தை பார்த்துட்டல, இதுக்கப்புறம் நீ உயிரோடயே இருக்க கூடாது.
நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஆனா உனக்கு இல்ல, எனக்கு. போமா, இது எனக்கு தான் நல்லா இருக்கும். லீலா, இதெல்லாம் ஓல்டு டிசைன். இந்த மாடல் நகை எல்லாம் என் பொண்ணுக்கு ஒண்ணு கூட பிடிக்காது. வெரைட்டிஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. மேடம், இந்த சுத்து வட்டாரத்திலேயே கஸ்டமர் கேக்குற டிசைனை அப்படியே அச்சு அசலா செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மளை விட்ட வேற ஆளே கிடையாது. அவ்வளவு தரமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இருக்கிறது எல்லாமே நியூ டிசைன்ஸ். உங்களுக்கு அது பிடிக்கலன்னா ஸ்வைப் பண்ணா அடுத்தடுத்த மாடல் டிசைன் எல்லாத்தையுமே காட்டும். உங்களுக்கு எது வேணுமோ அந்த மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அப்படி இல்லையா வரைஞ்சு காட்டுங்க, தத்ரூபமா அதே மாதிரி பண்ணி கொடுத்துறோம். ஏ லீலா, நீ கூட நல்லா வரைவல்ல? சார் சொன்ன மாதிரி உனக்கு என்ன மாடல் வேணுமோ அது வரைஞ்சு காட்டு. உங்க அண்ணன் கல்யாணத்துக்கு நீயே டிசைன் பண்ண மாதிரி இருக்கும். ஷூர் ஆண்டி. உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, கண்டிப்பா நான் டிரா பண்ணி கொடுக்கறேன். சூப்பர். அக்கா வாங்க, வந்து உட்காருங்க. நம்ம சூர்யா கல்யாணத்துக்கு தான் இந்த நகையெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். இருக்கட்டும் ஜெயந்தி, நான் அப்புறமா எடுத்துக்கிறேன். ஏங்கா, நாங்க மட்டும் இப்பவே வாங்க போறோம். சும்மா பார்த்து ஆர்டர் பண்ணலாம். அவங்க அப்புறமா செஞ்சு கொண்டு வருவாங்க. அப்புறமா காசு கொடுத்து வாங்கினா போதுமே. இருக்கட்டும் ஜெயந்தி, எனக்கு எதுக்கு நகை? அதான் பத்மா கல்யாணத்துக்கு அத்தை கொடுத்த நகை இருக்குல்ல, அப்புறம் என்ன? வேணும்னா அப்புறமா ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் கொடுத்த உடனே செஞ்சு கொடுத்துருவீங்கல்ல? அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவோம் மேடம். ஆனா கடைசி நேரத்துல சொல்லி நெருக்கடியை மட்டும் கொடுத்துறாதீங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோங்க. எங்க ஆர்டர் எல்லாம் கரெக்டா நோட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் மேடம். நாங்க கொடுத்திருக்கிற ஆர்டர் நகையில ஒரு ஆரமும் ஒரு நெக்லஸும் முதல்ல பண்ணி கொண்டு வாங்க. அது எங்களுக்கு திருப்தினா மத்த நகையையும் ஆர்டர் பண்ணிடுறோம். நீங்க செஞ்சு கொடுங்க. சரிங்க மேடம். வரேன் மேடம். சரி வாங்க. வரேன். காலம் எவ்வளவு மாறிடுச்சு ஜெயந்தி. முன்னெல்லாம் ஒரு நகை எடுக்கணும்னா கடைக்கடையா ஏறி இறங்கணும். ஆனா இப்போ ஹோட்டல்ல சர்வர் வந்து ஆர்டர் எடுக்கிற மாதிரி வீட்டுக்கே வந்து என்ன வேணும்னு கேக்குறாங்க. அட என்னக்கா, காலம் எல்லாம் ஒண்ணும் மாறல. நம்மள மாதிரி பெரிய குடும்பத்து ஆளுங்க இப்படிதான் காலம் காலமா ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு இருக்காங்க. என்ன ராஜி, நீங்க அட்லீஸ்ட் பேருக்காவது ஒரு செயின் ஆர்டர் பண்ணிருக்கலாமே. நான் என் வீட்டுக்காரர் கேட்காம எதுவுமே பண்ண மாட்டேன். அதனால தான் நான் ஆர்டர் கூட கொடுக்கல. அப்புறமா வாங்கிக்கிறேன். எனக்கு கிச்சன்ல கொஞ்சம் வேலை இருக்கு. என்ன ஜெயந்தி, அப்படியா? லிலி, போய் அண்ணிய சாப்பிட கூட்டிட்டு வா போ. அட நீ வேற நிர்மலா, அவட்ட காசு இல்ல, அதான் அப்படி பேசிட்டு போறா. இந்த பொம்பளைய நம்ம சைடு எப்படியாவது இழுத்துடணும். சாமானியா, ரெடி ஆயிரு. அடுத்த விக்கெட் காலி. ஏய், இங்க பாருடா திருட்டு பையன். உள்ள வாடா. ஏங்க நிக்கிற? வாடா. ஏண்டா, வயசுல பெரியவன், வயசுக்கு கூட ஒரு மரியாதை கொடுக்க மாட்டேங்களாடா? யாரு நீ? பெரிய மனுஷனா? பல்லான வீட்டுக்கு பப்ளிக்கா வர்ற நீ பெரிய மனுஷனா? சரி, அத விடு. அது உன்னோட பர்சனல் மேட்ரு. நியாயமா எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம இஸ்ட் அடிக்கிறியா? நீயா பெரிய மனுஷன்? அதுக்காக உன்னை பார்க்க வந்தேன். சரி, பணம் எடுத்தாந்தியா? அட என்னப்பா சும்மா பணம்னு கேட்டுட்டு இருக்க? நான் எவ்வளவு பெரிய ப்ரப்போசலோட வந்திருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ எம்மா பெரிய ப்ரொடியூசர் வேணும் இருந்துக்க. எங்களுக்கு எங்க பணம் வேணும். அட பாப்பா, என்னமோ சொந்த பணம் மாதிரி பணத்தை இவ்வளவு உரிமையோட கேக்குற? டேய், அது எங்க பணம் தான். அதுக்காக நாங்க எம்மா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்க தெரியுமா? சரிப்பா, சரி. அது உங்க பணம் தான், உங்ககிட்ட தான் வந்து சேரும். அப்ப நீ பணத்தை எடுத்துட்டு வரலையா? பணம் எடுத்துட்டு வரலையா? பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன். பாஸ்புக்க வச்சு என்ன நாங்க நாக்க வலிக்க முடியும்? டேய், பாஸ்புக் இல்லடா, பாஸ்போர்ட். வெளிநாட்டுக்கெல்லாம் போவோம்ல அது. ஏய், இந்த பாருதால இங்க பண்ண அராஜகம் பத்தாதுன்னு தாய்லாந்துக்கு போய் அங்க ஒரு மஜாஜா பண்ணிட்டு அங்கேயும் அராஜகம் பண்ணிட்டு காசு கொடுக்காம ஏமாத்திட்டு வரலான்னு திட்டம். அதானே? அது ஏன் பாஸ்போர்ட் இல்லடா. ஓஹோ, கள்ள பாஸ்போர்ட்ல போய் திருட்டுத்தனம் பண்ணலான்னு இருக்க. அது எப்படியா? நான் சொல்ற எல்லாத்தையும் கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறேன்.
அடிங்க. எங்க வந்து யாருக்கிட்ட என்ன பேசுற? சரி, நான் இப்ப சொல்றத கவனமா கேளு. என்கிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்கு. அந்த பாஸ்போர்ட்டை எங்க வீட்டுல இருக்கிற சூர்யா தேடிட்டு இருக்கான். அந்த பாஸ்போர்ட் நம்ம கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா நாம எவ்வளவு பணம் கேட்டாலும் அவன் கொடுப்பான். அப்படி இந்த பாஸ்போர்ட்ல என்னதான் இருக்கு? வெடிகுண்டு. வெடிகுண்டு மாதிரி ஒரு சமாச்சாரம் இருக்கு. அப்ப பாஸ்போர்ட் கொடு. எனக்கு தெரியாம நீ அடிச்சிட்டு போறானு ஐடியாவா? அப்படின்னா நீயே அவங்க கிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு எங்களுக்கு சேர வேண்டியதை கொடுத்துரு. ஐயோ, நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன். என்னையா சொல்ற? ஐயோ, நான் அவகிட்ட பேச முடியாதியா. அதனால நீங்க அவங்கிட்ட பேசி 2 லட்சம் ரூபாய் கேட்டா கொடுப்பான். அதுல இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை என்கிட்ட கொடுத்துருங்க. என்ன டீல் ஓகேவா? அது எப்படி? எங்களுக்கு வெறும் 20,000 ரூபாய், உனக்கு 1,80,000. டேய், அந்த 20,000 ரூபாயே நானா பார்த்து உங்களுக்கு கொடுக்கறதாண்டா நான் போடுற பிச்சை. டேய், கைய இறக்குங்கடா, கத்தாதீங்க, காதை அடைக்குது. சரி, மேற்கொண்டு ஒரு 5,000 ரூபாய் போட்டு கொடுக்குறேன். முதல்ல வேலையை முடிங்க. சரி, பாஸ்போர்ட் கொடு. அது வீட்டுல இருக்கு. என்னது வீட்லயா? நீ ஏன்டா வாயை பொளக்குற? பணத்துக்கு ஓனர் நானே சும்மா இருக்கேன். உனக்கு என்ன, பாஸ்போர்ட் தானே? வீட்டுக்கு போற, பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கறேன், டீல முடிக்கிறேன், அதோட உங்க சகவாசத்தையும் தலை முழுகிறேன். பணத்தை கொடுக்காம எஸ்கேப் ஆளான்னு நினைச்சா? டேய், இந்த நாராயணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை கொடுத்துட்டு அப்புறமா பேசிக்கிறேன். நான் வரேன். வரேன். இல்ல சார், அதெல்லாம் சரியா வராது. எனக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் மெயில் பண்ணுங்க, நான் பேசிக்கிறேன். அவங்களுக்கு இது வரைக்கும் 4 தடவை இன்டிமேட் பண்ணிட்டேன். அவங்க இது வரைக்கும் ரெஸ்பான்ஸே பண்ணல. கடைசியா ஒரு தடவை கால் பண்ணி பாக்குறேன். அப்ப மட்டும் அவங்க போன் எடுக்கலன்னா அதுக்கப்புறம் அந்த ஆர்டரையே கேன்சல் பண்ணிடுங்க. மதிக்க தெரியாதவங்க கூட பிசினஸ்ல பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. சூர்யா, வர வர இவன் போக்கே சரியில்லை. சரியா சாப்பிட மாட்டேங்கிறான், சரியா தூங்க மாட்டேங்கிறான், சித்தர் போக்கே சிவன் போக்குன்னு சுத்திட்டு தெரியறான். கொஞ்சம் என்ன கேளுப்பா. என்னடா சந்துரு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்றா. அது நீ எப்படி எடுத்து பண்ணி எனக்கு தெரியல. டேய், நீ என் தம்பிடா, தயங்காம சொல்லு, என்னால முடிஞ்சா பண்றேன். அது வந்துண்ணே, எனக்கு ஒரு ஆசை. உன் மேரேஜ் நடக்கிற அன்னைக்கு என்னோட என்கேஜ்மெண்ட்டும் நடக்கணும்.